சில பேர் முன்னாடி நாம் சில விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. 1. ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உனது செல்வம் பற்றி பேசாதே. 2. நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உனது ஆரோக்கியம் பற்றி பேசாதே. 3. பலவீனனுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது பலம் பற்றி பேசாதே. 4. மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன் நின்று கொண்டு உனது சந்தோஷம் பற்றி பேசாதே. 5. சிறை கைதிக்கு முன் நின்று கொண்டு உனது சுதந்திரம் பற்றி பேசாதே. 6. குழந்தை பாக்கியம் மற்றவனுக்கு முன் நின்று கொண்டு உன் குழந்தைகளை பற்றி பேசாதே. 7. ஆதரவற்றோர் முன் நின்று கொண்டு உனது பெற்றோர் பற்றி பேசாதே. ஏன்னா அவங்களோட காயங்களை இதுக்கு மேலே அவங்களால சுமக்க முடியாமல் போயிடும். அந்த வலி ரொம்ப அதிகம். அதை அனுபவிச்சாதான் தெரியும். அதனால தான் நிறைய பேர் பேசும்போது பார்த்து பேசுவாங்க. ஆனால் சில பேர் சீன் போடணுன்றதுக்காக தாங்கிட்ட இருக்கிற மிகுதியான விஷயங்களை சொல்லி பெருமையாக பேசுவாங்க. அது ஆப்போசிட்டில் இயலாமையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் யாருக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோன்றதுல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா அது அவங்கள ரொம்ப காயப்படுத்திடும். நம்ம போகிற போக்கில் ஒரு விஷயம் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் அது அவங்க மனசுலேயே தங்கி அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கக்கிட்ட தன்னோட குழந்தைகளை பற்றி பெருமையாக பேசுறது, அதுக்கப்புறம் 35 வயசுக்கு மேலே ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கப்புள்ஸுக்கு நடுவில் நடக்கிற அந்த சந்தோஷமான விஷயங்களை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நாம் தெரியாமல் பேசிடுறோம். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா கோபிநாத் சார் சொல்கிற மாதிரி வார்த்தைகளுக்கு வலு அதிகம்.